சர்வ வல்லவராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவசனம் சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆம், என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய எல்லா காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் அவருடைய கால அட்டவணையில் ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தையும் நியமித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் தடுக்க நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். நாம் அநேக காரியங்களில் அநேக நேரங்களில் காலங்களில் இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே, அப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே, இது போல நடந்தால் நன்றாக இருக்குமே, இப்படி நடந்தால் இன்னும் நன்றாக இருக்குமே என்று நினைத்து யோசித்து நம் சுய அறிவை பயன்படுத்தி பேசுவதாலோ யோசிப்பதாலோ நினைத்து புலம்புவதாலோ ஒரு பயனும் இல்லை. கர்த்தர் நம்மை கொண்டு என்ன தீர்மானம் திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதுதான் நிறைவேறும். அவருடைய அநாதி தீர்மானம். ஆண்டவர் எதையும் திட்டமும் தெளிவுமாக நம்முடைய வாழ்வில் செய்வார். அது நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன இப்படி நடந்துவிட்டது என பல கேள்விகள் எழும். பேசிக்கொண்டிருக்கிற இந்த அடியன் சொல்லுகிறேன், இயேசுநாதர் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார், கெட்டது செய்ய மாட்டார். இயேசு நல்லவர். நம்முடைய எல்லா காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் பரம குயவன், நாம் களிமண். கேள்வி கேட்க மண்ணான நமக்கு அதிகாரம் இல்லை. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஆண்டவருடைய அநாதி ஞானம், அநாதி அறிவு விவரிக்க முடியாது. கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வார். அவருக்கே துதி கனம் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.